இதுதான் தியாகி திலீபன் அவர்களுடைய வீடு அமைந்திருந்த காணி. இந்த காணியிலே தற்போது எஞ்சி இருப்பது இந்த கிணறு மட்டும்தான். தியாகி திலீபன் அவர்களுடைய வீடு அமைந்திருந்த காணியின் தற்போதைய நிலைமை, அந்த காணிக்கு எவ்வாறு செல்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம். இந்த புனித பூமியிலே உங்கள் பாதணிகளுக்கு சற்று ஓய்வு கொடுங்கள். எங்கள் தியாக தீபம், எங்கள் தமிழ் தேசத்தின் பிள்ளையின் துயில் கலைக்காதீர்கள். காவடி எடுத்து வந்த அன்பர்கள் அந்த தியாக தீபத்தின் திருவுருவப்படத்திற்கு மலர் வணக்கம் செய்வதற்காக வருகிறதோடு இருக்கிறார்கள். அந்த மலர் தூவி அகவணக்கம் செய்வதற்கும் வழிவிட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு மீண்டும் மீண்டும் உங்களை அன்புரிமையுடன் அழைத்து நிற்கின்றோம். உதம் எழுந்தினி தடை உடைக்குமாம், உயிர் பிரிய முன் நிதி நடக்குமா? தேச விடுதலைக்காய் தன்னை ஆகுதியாக்கி தன்னுயிரை ஈகம் செய்த இன்றைய இந்த காணொளியிலே தியாகி திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல், அதாவது 37வது ஆண்டு நினைவேந்தலை பார்க்க இருக்கின்றோம். திருவுருவம் படம் தாங்கிய ஊர்தி பவனியானது தியாக தீபத்தின் நினைவு தூவி அமைந்துள்ள நல்லூரான் வீதியில் இப்பொழுது வந்தடைகின்றது. பெருந்திரளான மக்கள்கள் குழும இந்த நல்லூரின் வீதியிலே மெழுகாய் உருகி உருகி பாரத தேசத்தின் பொய்த்திரை கிழித்து 10:48 மணியளவில் இங்கே நினைவு தூவியின் முன்னலிலும் தியாக தீபம் உயிர் துறந்த அந்த புனித பூமியிலும் சம நேரத்தில் சுடரேற்றி அகவணக்கம் செய்யப்பட இருக்கின்றது. தேசத்தின் விடுதலுக்காக தன்னை ஈகம் செய்த ஈக கொடையாளி, மக்கள் புரட்சியே மண்ணின் விடுதலை என்றே முழங்கினான் எங்கள் பார்த்திபன். தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்களின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம். தற்போது நேரம் 10:15 நிமிடங்கள். இங்கே அந்த தியாக தீபத்திற்காய் சுடரேற்றி தலை சாய்க்க குழுமி இருக்கின்ற தமிழ் தேசத்தின் உறவுகளே, நீங்கள் இங்கே தரித்து நிற்கின்ற பூமி புனித பூமி. தியாக செம்மல், தியாக வேள்வி நிகழ்ந்தேறிய புனித பூமி. உங்கள் சாதனைகளுக்கு சற்று ஓய்வு கொடுங்கள். இந்த புனித பூமியிலே உங்கள் பாதணிகளுக்கு சற்று ஓய்வு கொடுங்கள். எங்கள் தியாக தீபம், எங்கள் தமிழ் தேசத்தின் பிள்ளையின் துயில் கலைக்காதீர்கள். மெல்ல மெல்ல அந்த விளக்கணையும் வேளையிலே எல்லோரும் சேர்ந்து எண்ணெயிடு என்றோமே. மெல்ல மெல்ல அந்த விளக்கணையும் வேளையிலே எல்லோரும் சேர்ந்து எண்ணெயிடு என்றோமே. கல்லான நெஞ்சு நீ கண்டிருந்து பார்க்கவில்லை. உலகிலே வியந்து அசைத்த ஒரு பேரையை ஈன்ற மண் எங்கள் தமிழ் தேச மண். தியாக தீபம் திலீபன் அவர்கள் ஆகுதியாகிய அந்த 10:48 மணியளவில் தியாக தீபத்தின் தூவியின் முந்தலிலும்
தியாகச் செம்மல் வேள்வி மடிந்த அந்த புண்ணிய பூமியிலும் சுடரேற்றி அகவணக்கம் செய்ய காத்திருக்கின்றோம். தியாக செம்மலின் தியாகத்தினை மதிப்பளிக்கும் முகமா எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் தங்கள் முதுகலிலே செடில் குத்தி இங்கே காவடி எடுத்து அந்த தியாக தீபம் திலீபனுக்கு மதிப்பளிக்க இங்கே பறவை காவடியோடு ஆடி வருகின்றார்கள். வழிபாடு செய்யும் நேரமுளமாறோடும் வழிபாடு செய்யும் நேரமுளமாற மலர் செய்து இங்கே மலர் வணக்கம் செய்ய காத்திருக்கின்ற தமிழ் தேசத்தின் சொந்தங்களுக்கு வலியுறுத்தி உங்களுடைய நிகழ்வுகளை நிகழ்ப்படம் இருக்குமாறு தேசத்தின் வாழ் அன்புகளுடன் உங்களை வேண்டி நிற்கின்றோம்.
நாங்கள் இந்த காணொளியில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தியாகி திலீபன் அவர்களுடைய வீடு அமைந்திருந்த காணி, அதாவது தற்போது அங்கு வீடு இல்லை, இடிக்கப்பட்டுள்ளது. அந்த காணிக்கு எவ்வாறு செல்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம். தற்போது நாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி வீதியிலே உரும்புராயை கடந்து ஊரலு பகுதிக்குள் வந்துவிட்டோம். இந்த ஊரலுவிலும் குறிப்பாக பொக்கனை, அதாவது பொக்கனை கிணறு அமைந்துள்ள பகுதி, அந்த வீதியூடாகத்தான் அவரது இல்லத்தை நோக்கி செல்ல முடியும். இன்னும் ஒரு பாதையாக பலாலியிலிருந்து யாழ் நகரை நோக்கி செல்லும் போது ஊரலு மனோன்மணி அம்மன் ஆலயத்தை கடந்து செல்லும் போது இந்த வீதி ஊடாக நாங்கள் நீர்வேலியை சென்றடைய முடியும். இந்த வீதியூடாக, அதாவது இந்த பொக்கனை வீதியூடாக செல்லும் போது தியாகி திலீபன் அவர்களுடைய வீடு அமைந்திருந்த அந்த காணி பகுதி, அதாவது அவர் பிறந்து வளர்ந்த இடத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த வீதியூடாக செல்லுகின்ற போது பலாலி வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் தூரத்திலே அவரது வீடு அமைந்திருந்தது. இந்த மஞ்சள் சிவப்பு கொடிகள் கட்டப்பட்ட இந்த பகுதிதான் அவருடைய வீடு அமைந்திருந்த பகுதி. இப்போது அந்த பகுதி ஒரு வீடற்ற பகுதியாக இருக்கின்றது. வீடு இடிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அகற்றப்பட்டிருக்கலாம். அவர் வாழ்ந்த அந்த காணிக்கு இப்போது வந்திருக்கின்றோம். அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த காணியிலே தற்போது எஞ்சி இருக்கக்கூடியது ஒரு கிணறு தான். அந்த கிணறும் தற்போது பாவிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. இதுதான் அந்த கிணறு. எனவே நண்பர்களே, இந்த காணொளி ஊடாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய தியாகி திலீபன் அவர்களுடைய 37வது ஆண்டு நிறைவு நாள், அதாவது நினைவு தினத்தை பார்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது தியாகி திலீபன் அவர்களுடைய ஊரலுவில் அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய காணியை பார்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது கடந்த காலங்களைப் போல் இந்த முறை எந்த கெடுபிடியுமே, அதாவது தியாகி திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நாளிலே நல்லூர் பகுதியிலே இடம்பெறவில்லை. இந்த விடயங்கூட புதிய அரசாங்கம் தமிழர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சலுகையாக, ஒரு நல்ல சமிக்கையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மற்றும் ஒரு காணொளியிலே சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.